அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள், அதாவது ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? ஏப்ரல் மாதம் பல மாதக்கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இதில் கன்னிராசிக்கு தற்போது நிகழக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்களில் கன்னிராசியினர் கவனமாக இருக்க வேண்டும், கன்னிராசிக்கு அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், ஆரோக்கியம், பொருளாதார நிலைமை, உத்தியோகம், எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்திற்குரிய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், சனி பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு, சுக்ரன் வக்ர நிலையில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னு விளம்புறாங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 10ஆம் தேதி அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று ராகு பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று கேது பகவான் ராசியில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 30ஆம் தேதி அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதன் காரணமாக கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்ப முனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வளர்ச்சி மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துறது உள்ளிட்ட சாதகமான நிலைகள் உருவாகும். வேலையில் சின்ன சின்ன தடைகள், தடங்கல்கள் ஏற்படுவது போல தெரிந்தாலும் கூட விருப்பங்கள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சீராக இருக்குங்க. நிதி நிலைமையில் எந்தவித பெரிய பிரச்சனையும் இருக்காது அப்படின்னாலும் அவ்வப்போது ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகலாம். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். பலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் நெருக்கடி ஏற்படுவதன் காரணமாக பிச்சை எடுக்கக்கூடிய நிலையும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பம் மற்றும் உறவுகள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. தனிப்பட்ட விதத்தில் இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி திருமண வாழ்க்கை, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலம் முழுவதுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை எரிச்சல் படுத்தும்படி, அப்படி இல்லைனா கோபப்படுத்தும்படி ஏதேனும் செய்தால் கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக விடுவது பிரச்சனைகளை தடுக்க பெரிய அளவில் உதவும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதே சமயம் உங்கள் புதிதாக எந்த விஷயத்தையும் செய்ய போறீங்க அப்படின்னாலும் தங்களுடைய வாழ்க்கை துணை, அப்படி இல்லைனா குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து அவர்களினுடைய ஆலோசனைகளையும் முடிவுகளையும் கேட்டதுக்கு அப்புறமா அந்த வேலையை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் 3வது நபர்கள் தலையிடுவது குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி நிம்மதியை கெடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலம் நிதி ரீதியாக ஓரளவுக்கு திருப்திகரமான காலமாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்றுங்க. வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம், இல்லை எதிர்பார்த்த லாபம், இல்லை திருப்தி தரமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செய்திருந்த முதலீடுகள், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய தொகை அப்படின்னு கணிசமான தொகை இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. வழக்கத்தை விட வருமானம் இந்த காலம் சற்று அதிகமாக வரும். அப்படிங்கிறதுனால திடீரென்று அதிகப்படியான செலவு செய்ய வேண்டும், அப்படி இல்லைன்னா பார்ப்பதெல்லாம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் தோன்றலாம்.
அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து தோன்றும் பொழுது நீங்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க. ஏனோ தானோ அப்படின்னோ அலட்சியமாகவோ இல்லை ஆடம்பரமாகவோ இந்த காலகட்டத்தில் செலவுகள் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றுவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. பணம் நிறைய வரும்போது அதை பாதுகாப்பாக சேமிக்கணும். அப்படி இல்லைன்னா முதலீடு செய்கிறது வரக்கூடிய காலத்தில் வந்து நெருக்கடி ஏற்படும் போது கை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. யாருக்கும் கடன் கொடுக்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களால் கண்கூடாக இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். நீண்ட காலமாக சம்பள உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நடைபெற வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் அப்படி இல்லைன்னா மேலதிகாரிகள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு அங்கீகாரம் வெகுமதிகள் அப்படின்னு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கிடைக்க சாத்தியம் இருக்குங்க. அதே போல் தொழில் ரீதியாக அப்படி இல்லைனா வியாபாரம் செய்தவர்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல காலமாக இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். கடன் வாங்கி தொழில் தொடங்கும் யோகமும் இருக்கிறது. ஆனால் அகலக்கால் வைத்து பெரிய தொகையை கடனாக வாங்கிறது அப்படி இல்லைனா தொடக்கத்திலேயே பெரிய வணிகத்தை செய்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைனா பிற்காலத்தில் தேவையில்லாத சிக்கலோ இல்லை பண இழப்போ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் சிந்தித்து உஷாராக செயல்பட பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதல் தொடக்கம் வரைக்கும் இறுதி தொடக்கத்தில் இருந்து தற்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட இந்த காலத்தை நாம் சொல்லலாம். ஏன்னா கடந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்ச் பிப்ரவரி ஜனவரி அந்த மாதங்களோடு இந்த ஏப்ரல் மாதத்தை ஒப்பிடும்போது இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை வந்து நீங்கள் பெரிதாக்காமல் அமைதியாக செல்வது பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. அதிகப்படியான பணவரவு தங்களை ஆடம்பரமாக செலவு செய்ய தூண்டும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பண விஷயத்திலையும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இருந்த வீண் செலவுகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கலாம். சுபகாரிய செலவுகள் அதிகப்படியாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பேச்சும் செயலும் தெய்வம்சம் பொருந்தியதாகவே இருக்கும். தைரியமான செயல்களை செய்து தகுந்த புகழ் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கு பல்வேறு விரயமான செலவுகள் வரலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அனைவரையும் நீங்கள் அரவணைத்து வேலை வாங்கும் புதிய சிந்தனைகள் உருவாகலாம். எதிரிகள் கெடுதல் முயற்சிகளை செய்யறதுனால சிறு சிறு இரக்கங்கள் உருவாகுங்க. வியாபாரிகள் எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. காகித பொருட்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்க நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. பெண்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் போது கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகளை பற்றி மனதில் எதுவும் எண்ணாமல் நற்பலன்கள் முழுவதும் பெற ஆயத்தமாகுங்க. அதே மாதிரி அரசு அப்படி இல்லைன்னா தனியார் துறைகளால் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு மன நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கில் சிறிது சரிவு ஏற்படும். அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு வேலையில் வந்து பதவியோ இல்லை பொறுப்போ வந்து கிடைக்க பெறலாம். பணம் வந்து வந்த வழி தெரியாமல் செலவழியுங்க. அதனால் பெண்கள் உஷாராக இருங்க. வீண் அலைச்சலும் வாக்குவாதமும் அவ்வப்போது வந்து உங்களை வாட்டி வதைக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பெண்கள் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிறப்பாக படிப்பாங்க. விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் புகழும் விருதும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மனம் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில்
உயர்வு உண்டாக வாய்ப்புகள் இருக்குங்க. மனதில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடலாம். மனக்குழப்பம் தீங்கி தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் மற்றவர்களிடத்தில் பழகும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சமூகத்தில் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் உற்சாகம் இருக்குங்க. மற்றவர்கள் உங்களை அனுசரித்து போவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படலாம். பிள்ளைகளால் மருத்துவ செலவு ஏற்படும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூட வாய்ப்புகள் இருக்கு. எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகுங்க. அதே மாதிரி ஆன்மீக சிந்தனையும் சற்று அதிகரிக்கலாம். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் அப்படி இல்லைன்னா சாஸ்தா கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வாங்க. அனைத்து வித நன்மைகளும் தங்களுக்கு உருவாகும்.